பிட்ச் வந்து அவருக்கு ஏதுவா இருக்கு. சின்னசாமியில கூட. ம். சின்னசாமியில கூட வந்து இந்த வருஷம் கொஞ்சம் பவுன்ஸ் அதிகமா இருக்கு ஸ்ரீராம். ம். இன்னைக்கு நான் பார்த்து என்ஜாய் பண்ணது அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஆர்ச்சரையும் நான் என்ஜாய் பண்ணேன். அவரு பவுலிங் போடும்போது. இவரதையும் நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா, இங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்க விடுங்க. செகண்ட் பேட்டிங்ல நீங்க அடிச்சே ஆகணும். ம். ரன் சேஸ் இருக்கிறப்போ. அந்த லென்த்ல இருந்து பால் கிளைம்ப் ஆயிட்டு போகுது. அது நெறைய பேட்டர்ஸால அட்ஜஸ்ட் பண்ணி அடிக்க முடியறது இல்ல. ம். அண்ட் என்ன இன்டெலிஜென்ட்டா பண்றாருன்னா ஹேசல்வுட் எல்லா பாலும் ஒரே மாரி இப்ப லென்த் பால் விழுது. ஹார்ட் லென்த் விழுதுன்னா வெறும் அதுக்கு மட்டும் போடுறது இல்ல. கிராஸ் சீம் போடுறாரு. கிராஸ் சீம் போடுறப்போ உங்களுக்கு வந்து சீம்ல பட்டா பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகும். ம். அந்த சாஃப்ட் பார்ட்ல பட்டுச்சுன்னா, சீம் இல்லாத பார்ட்ல பட்டுச்சுன்னா, பால் வந்து கொஞ்சம் ஸ்கிட் ஆகும். கொஞ்சம் இதுவா இருக்கும். ம். கொஞ்சம் ஸ்லோவா வரும். அண்ட் கிராஸ் சீம் போடுறப்ப நெறைய தடவ பவுலரால கண்ட்ரோல் பண்ண முடியாது. பால் எங்க விழும்னு. ம். ம். சோ அது அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கு. திடீர்னு ஒரு பால் பயங்கரமா கிளைம்ப் ஆகுது. அந்த அபார்ட் ஃப்ரம் இந்த டிஸ்மிஸல் அந்த யாக்கர் டிஸ்மிஸல் ஜுரேல், அத தவிர ஐ திங்க் ஒரு பால் கூட இப்படி பிடிக்கல ஜுரேல். ஹேசல்வுட் போடும்போது எல்லா பாலும் இப்படி தான் பிடிச்சுக்கிட்டு இருந்தாரு. சோ அந்த அளவுக்கு ஸ்டீப் கிளைம் கிடைக்குது அவருக்கு இந்த விக்கெட்ல இருந்து.